அரியலூர் அருகே மயானத்தில் சடலத்தை எரித்துக் கொண்டிருந்தவர் அதே சிதையில் தவறுதலாக விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் குமிழியம் பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது உடல் இறுதி சடங்குகளுக்கு பிறகு அப்பகுதியில் உள்ள மயானத்திற்கு எரியூட்டுவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. அந்த எரியூட்டும் பணியில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராசு, புண்ணியமூர்த்தி மற்றும் அறிவழகன் ஆகியோர் ஈடுபட்டனர். மறுநாள் காலையில் பால் தெளிக்கும் சடங்கிற்காக ராமதாசுவின் உறவினர்கள் மயானத்திற்கு சென்றபோது அங்கு ஒரு சடலம் பாதி எரிந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அது ராமதாசுவின் உடல் என நினைத்த அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த தங்கராசுவின் மகன் சக்திவேலிடம், உன் தந்தை சடலத்தை முழுமையாக எரிக்காமல் விட்டுவிட்டாரே, நாங்க எப்படி சடங்கு செய்வது என கேட்டு கண்டித்துள்ளனர். இதையடுத்து சக்திவேல் தன் தந்தை பாதியில் விட்ட பணியை நான் செய்கிறேன் என அந்த சடலத்தின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து முடித்தார். அவருடன் புண்ணியமூர்த்தியும் அறிவழகனும் சேர்ந்து அவசரமாக அந்த சடலத்தை எரித்தனர். இதற்கிடையில் வீட்டில் இருந்த தங்கராசுவின் மனைவியும் மகன் சக்திவேலும் இரவு பணிக்கு சென்ற தங்கராசு வீடு திரும்பாததை அடித்து அவரை தேடினர். அப்போது ராமதாசுவின் சடலத்தை எரிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியை ஆய்வு செய்ததில் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது ராமதாசுவின் உடல் அல்ல, அது காணாமல் போன தங்கராசுவின் உடல் என்பது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து இரும்புலிக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் மதுபோதையில் இருந்த தங்கராசு தவறுதலாக சிதையில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். ஆனால் தங்கராசுவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது மனைவிகள் கருப்பாயி மற்றும் பவுனு, மகன் சக்திவேல் ஆகியோர் குற்றம் சாட்டினர். மேலும் எரியூட்டும் பணியில் மூவர் இருந்தபோது ஒருவர் மட்டும் நெருப்பில் விழுந்ததை மற்ற இருவரும் கவனிக்காமல் எப்படி வீடு திரும்பியிருக்க முடியும்? போதையில் நெருப்பில் விழுந்திருந்தாலும் உடல் சுடும்போது தப்பிக்க முயன்று தள்ளி விழுந்திருக்க வேண்டும். ஆனால் சிதையில் பாதி எரிந்த நிலையில் உடல் கிடந்தது எப்படி சாத்தியம்? தங்கராசுவின் உடன் பிறந்த சகோதரர் அறிவழகன் மற்றும் புண்ணியமூர்த்தி ஆகியோருடன் இருந்த முன்விரோதம் காரணமாக அவர்கள் தங்கராசுவை அடித்து கொலை செய்துவிட்டு சிதையில் வீசியிருக்கலாம் என பல கேள்விகளை எழுப்பினர். பாதி எரிந்த நிலையில் கிடந்தது தனது தந்தையின் உடல் என்பதை தாமாக அறிந்த மகன் சக்திவேல் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேர் அந்த காரியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. பகல் முள்ள பார்த்தா நான் அன்றைக்கி போகல. அன்றைக்கி நைட்டில் அவங்க எரிஞ்சுக்கிட்டாங்களோ என்ன பண்ணாங்க தெரியல. நைட்டுக்கு இவருக்கு வீட்டுக்கு வரல. எங்கள் அம்மா தேடிட்டு இருந்தாங்க. காலையில் எல்லாமே தேடிட்டு வரணும், அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, என்னன்னு தெரில அப்படின்னு நானும் தேட ஆரம்பிச்சேன். ஆளை காணோம். அது இப்போ தான் தெரிஞ்சது அங்கே அந்த கட்டை வேவல்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். நான் கட்டை வெளியே போட்டுருந்தேன் அதெல்லாம் போயிட்டு. ஆனால் யாரும் தெரியாதுண்ணா, எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு கிடந்தது. யாருன்னு பாடின்னு தெரியல. நானும் கட்டை வெளியே போட்டேன். நான் கட்டை வண்டி போட்டு அவங்க தூக்கி போட்டு எரிச்சுட்டாங்க. திரும்ப அப்போ நானும் எங்கள் அப்பா தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் இந்த வீட்டுக்கார பையன் செத்தரோட பையன் இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் பார்த்த பிறகு தான் எங்கள் அப்பா தான் தெரிஞ்சது. சந்தேகம் தாங்க, எங்களுக்கு சந்தேகம் தான். என் பெருசன் தானே சாவில, என் பெருசனை அடிச்சு நெருப்புல தூக்கி போட்டுக்கணும். இல்லை அவரா உழுந்தா பேரண்டு ஒரு பெட்ரோல் ஊற்றிட்டு கொளுத்துனாவோட பேரண்டு ஓடி விழுவாங்க, உயிர் போவோம். எப்படிங்க அவரு சாவாரு? எப்படி சாவாரு? எங்களுக்கு சந்தேகம்.